வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் ஆயிருக்கு இந்த போல்ட் ஜிஎக்ஸ் சார்ஜ் நெக் பேண்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட டீட்டெயில் அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பின்னாடி வந்து யூசர் மேனுவல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் அண்ட் நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலரில் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது, பிளாக் கலர். அப்புறம் இந்த இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்டான குவாலிட்டி மெட்டீரியல்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம வந்து பண்ண முடியாது. அண்ட் இந்த நெக் பேண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக இருக்கும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ், எல்இடி லைட் இண்டிகேட்டர், சார்ஜிங் போர்ட். அண்ட் சார்ஜிங் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிட் மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்ட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்னு வரையில பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒயர் வந்து நமக்கு வந்து ரொம்ப திக்காக வந்து கொடுக்கல. ஸோ நார்மல் ஒயர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ல வந்து நல்ல ஒரு ஆங்குலரான இயர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஷார்க் ஃபின் இயர் டிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஷார்க் ஃபின் இயர் டிப் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெண்டு இயர்பட்டு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். பட் சேட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து எந்தவித ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுக்கல. அதாவது பவர் ஆன் ஆஃப் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல. அட்லீஸ்ட் இவங்க வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுமே வந்து கொடுத்துருக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கல. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்ல நமக்கு வந்து ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட் இருக்கனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு ரேஞ்சுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்ல வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி. ஸோ ஏஐசியுமே கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இதில் பார்த்தீங்கன்னா IPX5க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில இந்த நெக் பேண்ட்ல வந்து 40 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து இருக்கு. இது போக இந்த நெக் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 15 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்ட்ல வந்து சுத்தமாக கவலையே பட தேவையில்ல. ஒரு கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்ல நமக்கு வந்து ENC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டினா இந்த நெக் பேண்ட்ல இருக்குன்னு வந்து சொல்லுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போல்ட் ஜிஎக்ஸ் சார்ஜ் நெக் பேண்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14.2 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 14.2 mm ஒரு பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் பேஸ் அளவு இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அதாவது இதோட மிட் டோன் சென்ட்ரபிள் அது பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு என்றோம். ப்ரைஸிங் வரல இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 829 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 829 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் டீல் தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் மெயினாக இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனோட ஆஃப்லைன் ஷாப்ஸில் தான் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ 829 rupeesக்கு இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டி அண்ட் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வந்து கேமிங் மோட் மட்டும் தான் இல்லை, அதனால கேமர்ஸ் தவிர நீங்கள் யாரு வேணாலும் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.